நம்ம படிக்கும்போதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினுக்கு 1 வரி தான் எழுதுவோம். ஆனால் இன்னைக்கு 1 வேர்டுக்கே 13 வகை எழுதுறவனா இருக்கியா சார்? கஸ்தூரிபாய் குறிப்பு. அவன் வாங்கி பார்த்தேன், ஒன்றுமே தெரில, குறிச்சிருவோம். காந்தி மனை நோட்டா 1 மார்க் கிடச்சிரும். ஆனால் அவனா ஒரு பாயை உருவாக்கிட்டான், கஸ்தூரிபாய். இது ரொம்ப அகலமான பாய். இந்த பாய் எடுத்துகிட்டு போய் மெத்தில் விரித்து எல்லோரும் உட்காந்து தூங்கலாம், நடு வீட்டில் விரித்து எல்லோரும் சாப்பிடலாம். இந்த பாயை 2ஆக கழித்து 2 வீட்டுக்கு கொடுக்கலாம். அவர் சட்டையை கிழிச்சிட்டார். என்னப்பா கிழிச்சுக்கிட்டே போகிறேன், அடுத்த பக்கத்தை திரும்ப அங்கிட்டு ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள்: ஒலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆஃபீஸ் பாய், ஸ்கூல் பாய், ரூம் பாய். அவருக்கு படபடன்னு வேர்த்து 2 குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்து உட்காந்துருக்காரு. ஐயோ, இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் போலையே, இவன் என்னதான்டா சொல்ல வர்றான்னு சொல்லி அடுத்த பக்கத்தை திருப்புற அங்கிட்டு ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாய் வாஜ்பாயை விட பெரியது. 4 மாத்திரை போட்டுட்டு கெச்சம் கடிச்சார். சார், நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன், எங்கேயாவது விருந்தினர் பஸ் ஸ்டாண்டில் போய் வெள்ளரி பிஞ்சு இளந்தப்பழ வியாபாரம் பார்த்து பொழைச்சிக்கிறேன். இப்படி ஒரு பொழப்பு எனக்கு தேவையில்லை சார். என்னய்யா 15 வகை எழுதியிருக்கா சார் 1 வேர்டுக்கு? அவர் அங்கிட்டு போனை கட் பண்ணியா, உனக்கு அது 15 வகை எழுதியிருக்கான், பெருமைப்படு. எனக்கு ஒரே வேலை என்னையை குழப்பிருக்கா ஐயா. என்ன சார்? கஸ்தூரி பாய் இல்லை கேள் அப்படின்னு ஓட்டிருக்கேன். நான் யார்கிட்ட போயா கேட்பேன், ஏயா வத்திரிச்சல் கலப்புற? பார்த்தீங்களா, இதை நம்ம சிரிக்கிறோம், பாராட்டன்ல. இவன் தான் சார் பெரிய படைப்பாளி. அவர்வான் ஒரு சீரியல் 15 வருஷத்துக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது இவன் தான். ஆச்சரியமா இருக்கும். ஒரு சீரியல் கதை முடியவே இல்லை. டைரக்டர் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, சார் முடிங்க சார், முடிங்க சார், என் பேரெல்லாம் பெரியவனா வந்து கேட்குறேன் சார், கதையை முடியும். டைரக்டர் முடிக்கவே இல்லை. கடைசியில் டைரக்டரே முடிச்சுட்டாங்க. போடா, நீ வசப்பட மாட்டடா, நீ நானும் சொல்லி பார்த்துட்டோம்டா. பார்த்தீங்களா, இதான் சார் குழந்தை செல்வம். குழந்தையில பென்ட்ரைவ் மாதிரி வைக்காங்க. பென்ட்ரைவ் என்ன செய்யுது? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். குருட்டு மனப்பாடம் பண்ணி வளர்கிற குழந்தைய விட சுயம்பா எழுதுகிற குழந்தைகளும் சாதிப்பான்.